நாம் கர்த்தருடைய ஜெபத்தில் பல ஆவிக்குரிய காரியங்களை நாம் கற்று வருகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்விதமாக ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிற காரியத்தை நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்தில் ஆண்டவர் விதமாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 6வது அதிகாரம், நீயோ ஜெபம் பண்ணும்போது 6வது வசனம், உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். ஆண்டவர் ஜெபத்தை குறித்து சொல்லும் பொழுது, ஜெபமானது இரு நபருக்குட்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. தேவனுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் உரிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஒருவேளை ஜெபிக்கும் பொழுது நாம் பார்க்கும் பொழுது, நாம் யாரிடத்தில் பேசுவதாகவோ அல்லது உறவாடுவதாகவோ காணப்படாததாக இருந்தாலும், ஆண்டவர் நாம் ஜெபிக்கும் பொழுது அவரிடத்தில் நாம் பேசுகிறோம் என்ற அந்த காரியத்தை இங்கே எடுத்து பேசுகிறார். அதாவது நம்முடைய கண்களுக்கு அவர் தெரியவில்லை என்றாலும் அவர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார். உண்மைதான், நம்முடைய பேச்சுக்கள், எண்ணங்கள், வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார். நம்முடைய செயல்களையெல்லாம் அவர் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார். நம்முடைய அனைத்துமே அவருக்கு தெரியும். நம்முடைய சிந்தனைகள் முதல்ல அவருக்கு தெரியும். ஆனால் அவரை நோக்கி உண்மையாய் கூப்பிடும் பொழுது அதுவும் அவருக்கு தெரியும். தம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். தம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடும் பொழுது அவர்களுக்கு அவர் செவி கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அருமையானே, இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரே ஒரு வழிகாட்டி இந்த வேதம் தாங்க. நம்ம அவரை பார்க்கல, அவரிடத்தில் நாம் பேசுவதும் கூட முகமுகமாய் பார்த்து பேசுறதில்லை, அல்லது நாம் ஜெபிக்கும் பொழுது அவர் கேட்கிறார் என்ற நிச்சயமும் நமக்கு இல்லை. ஏன்? வெளியரங்கமாய் பார்க்கும் பொழுது இவைகள் எல்லாமே ஒன்றுமே இல்லை, இவைகளெல்லாம் நமக்கு தெரியாது. அப்போது நாம் எதன் அடிப்படையில் ஜெபிக்கிறவர்களாக இருக்க முடியும்? எதை நம்பி நாம் அவ்விதமாக ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடும்? இது ரொம்ப முக்கியம். இப்போ ஆண்டவரை அறியாதவர்கள் ஒரு விக்கிரகத்துக்கு முன்னால் நின்று கூட வேண்டுறாங்க, ஒரு படத்துக்கு முன்னால் நின்று வேண்டுறாங்க, கடவுளே விதமான இந்த காரியத்தை எனக்கு நீங்கள் உதவி செய்யும், நீர் எங்களுக்கு இந்த இக்கட்டான காரியத்தில் உதவி செய்யும். ஆனால் விதமாக ஜெபிக்கும் பொழுது அந்த விக்கிரகம் நம்முடைய வேண்டுதலை கேட்கிறதா இல்லையா என்பது தெளிவாக தெரியாது. ஆனாலும் கூட நமக்குள்ள ஒரு நம்பிக்கை என்னன்னா, நான் இந்த கடவுளிடத்தில் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், வேண்டிட்டு இருக்கிறேன், அது எனக்கு அவர் செய்வார். இது பொதுவாக மனிதனுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற ஒரு விதமான நம்பிக்கை. இது எல்லா மதத்திலுமே இருக்குது. எல்லா கடவுளிடத்தில் போய் மக்கள் வேண்டிக் கொள்ளும்படியான காரியம் என்பது இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அதற்கும் இந்த வேதபூர்வமான கிறிஸ்தவத்துக்கும் என்ன வித்தியாசம்? அதற்கும் இந்த
இயேசு கிறிஸ்துவானவர் போதித்திருக்கிற இந்த சத்தியத்துக்கும் என்ன வித்தியாசம்? அது நம்முடைய வாழ்க்கையில் நாமவே நம்பி அவ்விதமாக செய்ய முடியாத ஒரு காரியம். ஆனால் வேதத்தில் அவ்விதமான ஒரு காரியத்தை நமக்கு போதிக்கிறதா? இல்லை. வேதம் தெளிவாக நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் என்றால் என்ன, யாரிடத்தில் நம்ம ஜெபிக்கிறோம், யாரை நோக்கி ஜெபிக்கிறோம், ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கும், ஜெபிக்காத போகுது என்ன நடக்கும், இது எல்லாவற்றையும் நம்ம பார்த்துருக்கிறோம். வேதத்தில் தெளிவாக இருக்கிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஜெபத்தை குறித்த ஒரு நாள் கூட்டத்தை நம்ம வைத்திருந்தோம். அந்த கூட்டத்தில் சில தலைப்புகளை நாம் பார்த்தோம். கொஞ்சம் வால்யூம் வைடாங்க, கொஞ்சம். சில தலைப்புகளை நாம் பார்த்தோம். என்ன தலைப்புகளை நாம் பார்த்தோம்னா, ஜெபித்தால் என்ன நடக்கும், ஜெபிக்கலைன்னா என்ன நடக்கும் என்பதை குறித்து பார்த்தோம். ஜெபித்தால் ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு பலன் அளிக்கிறேன் என்று வேதத்தில் சொல்லுகிறார். இந்த வசனத்தை பாருங்க. நீ ஆண்டவரிடத்தில் தனியாய் ஜெபிக்கும் பொழுது, அந்த 6வது வசனத்தை, நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து, யாருமே இல்லை அறையில், ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ தனியாய் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. நீ உன்னுடைய வாழ்க்கையினுடைய பல பிரச்சனைகளுக்காக நீ ஜெபம் பண்ணுற, உன்னுடைய தேவைகளுக்காக, உன்னுடைய வாழ்க்கையினுடைய போராட்டங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் பல விதங்களில் ஆண்டவரிடத்தில் நீ கொண்டு செல்லுகிறாய். அப்போ வேதம் என்ன சொல்லுகிறது, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா, நீ அறையில் தான் ஜெபம் பண்ணுற, அந்தரங்கத்தில் தான் ஜெபம் பண்ணுற, ஆனால் நீ அந்தரங்கத்தில் ஜெபம் பொழுது உன்னை பார்க்கிற ஒரு தேவன் உண்டு, உன்னை கேட்கிற ஒரு தேவன் உண்டு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அவர் நிச்சயமாக அதற்குரிய பலனை அவர் கொடுப்பார். இது வேதம் தெளிவாக சொல்லும்படியான ஒரு காரியம். நீ ஜெபம் பண்ணுவது வீண் அல்லப்பா. நீ உன்னுடைய கஷ்டங்கள் பாரங்களை ஆண்டவரிடத்தில் சொன்னது வீண் அல்ல. இவைகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் கேட்டு அதற்கு உரிய பலனை அளிப்பார். அப்போ ஜெபிக்கிறவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கேட்டு பதிலளிக்கக்கூடிய காரியங்கள் நிச்சயமாக உண்டு. ஒருவேளை ஜெபிக்கலை, ஜெபம் பண்ணலைன்னா என்ன நடக்கும்? ஆண்டவராக இயேசு கெத்செமனே தோட்டத்தில் போய் அவர் ஜெபிக்கிறார். சிலுவையில் போவதற்கு முன்பாக அவர் ஜெபிக்கிறார். பிதாவை நோக்கி அவர் ஜெபிக்கிறார். அப்பொழுது இந்த சீஷர்கள் என்ன செய்கிறாங்க? அவர்கள் ஆண்டவர் ஜெபிக்கும்படியாக சொன்னார் தான், ஆனால் அவர்கள் என்ன பண்ணுறாங்க? ஜெபிக்கவில்லை. ஜெபிக்காத பொழுது அவருடைய வாழ்க்கையில் ஜெபிக்காது மாத்திரமல்ல, உறங்கி கொண்டிருந்தார்கள். அப்போ தான் ஆண்டவர் ஒன்று சொன்னார், சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுப்பா. உனக்கு பல சோதனைகள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு. அப்போ ஜெபிக்காதவர்களுடைய வாழ்க்கைக்கும் ஜெபிக்கக்கூடிய வாழ்க்கைகளுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? இன்னும் கொஞ்சம் வால்யூமை தான். இதுக்குரிய வித்தியாசம் என்ன? நான் இங்கே இந்த டிஸ்டன்ஸ் பேசும்போது நான் கேட்குற மாதிரி இருக்கணும். என்ன வித்தியாசம்னா,
ஜெபம் பண்ணுகிறவர்கள் சோதனை நேரத்தில் விழுந்து போக மாட்டாங்க. பல சோதனை உனக்கு வரும், பல சோதனை. ஜெபிக்கிறவர்களுக்கும் ஜெபிக்காதவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, ஜெபிக்கிறவர்கள் சோதனையின் வேளையில் விழுந்து போக மாட்டார்கள். ஏன்? சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து அவர்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறதுனால அவர்கள் விழுந்து போக மாட்டாங்க. 2 பேரும் நல்லா தான் போயிட்டுருக்க மாதிரி. ஆனால் திடீர்னு பிரச்சனை வரும் பொழுது அவங்க உண்மையாலுமே ஜெபித்தவர்களாக இருப்பார்களானால் இந்த சோதனையில் விழ மாட்டாங்க. சீஷர்கள் என்ன பண்ணாங்க? அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அங்கே சிலுவையில் அறையும்படியாக கட்டுண்டு அழைத்து போகும்போது எல்லாம் பறந்து ஓடுறாங்க, தைரியமாக இல்லை. அதே இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? நசரேயன் இயேசுவை தேடுறதுனால அவங்கள விட்டுடுங்க அப்படின்னு அவர் முன்னால் போகிறார், தைரியமாக போகிறார். அவர் தைரியமாக போகிறாரு. ஆனால் அவரை பிடிக்க வந்தவர்கள் கீழே விழுந்துடுறாங்க. அவருடைய தைரியத்தை பார்த்து, அவரை பார்த்த உடனே அவங்க அவரை பிடிக்க தான் வந்தாங்க, ஆனால் அவங்க கீழே விடுறாங்க. ஆண்டவர் சொன்னார், என்னை தேடுகிறது உண்டாலும் அவர்களை விட்டுடுங்க, என்ன நான் வர்றேன் முன்னால். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபித்தார், சோதனை மேற்கொண்டார். ஆனால் இந்த சீஷர்கள் என்ன பண்ணாங்க? ஜெபிக்கலை. சோதனை வந்த நேரத்தில் தூங்கி கொண்டிருந்தார்கள். சோதனை வந்த நேரத்தில் எல்லாம் பறந்தடித்து ஓடுறாங்க, சோதனையில் நிற்க முடியல. ஜெபிக்கிறவர்களுக்கும் ஜெபிக்காதவர்களுக்கும் இதுதான் வித்தியாசம். ஜெபிக்காதவர்கள் சோதனையில் விழுந்துடும். பல சோதனை உனக்கு வரும். உலகத்தில் கண்ணின் மிச்சை, மாம்சத்தின் இச்சை, பொருளாசை, இப்படி பல 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 சோதனை. உலக கவலை, உலக சிற்றின்பம், உலகத்தினுடைய காரியங்கள், மாம்சத்தினுடைய இச்சை, கண்களின் இச்சை, உனக்கு பல சோதனை. சோதனை என்பது ஒரு குறிப்பிட்டது தான் என்பதில்லை, பல விதங்களில் அவனை சோதிப்பார்கள். அது இல்லாமல் உனக்கு ஏற்ற சோதனை தான் மெயினாக வரும். உனக்கு பொறுமை இல்லையா, உனக்கு கோபப்படுத்தக்கூடிய சோதனை தான் வரும். நீ மாம்ச இச்சையில் பலவீனன்னா அந்த சோதனை அதிகம் வரும். பொருளாசையில் உனக்கு வெற்றி இல்லையா, அந்த சோதனை வரும். உனக்கு எந்த வாழ்க்கையில் அதிகமாக நீ சீக்கிரமாய் விழுந்து போகிறையோ அந்த சோதனை உனக்கு வந்து உன்னை தாக்கி கீழே வீழ்த்தின. அவ்வளோதான். சோதனையில் விழுந்து போன ஒரு மனிதன் எழுந்திருக்கிறதும் கஷ்டம். சிலர் வந்து அப்படியே விழுந்து அப்படியே போயிடுவாங்க. பார்த்து நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருப்பாங்க. ஒரு கொஞ்ச நாள் கழித்து ஏதோ ஒரு விதத்தில் அவங்க அப்படியே தளர்ந்து சோதனை பண்ண அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆவிக்குரிய அனலாய் வாழ மாட்டாங்க. ஆண்டவருடைய காரியத்தை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் அவங்களுக்கு இருக்காது. அனலுமின்றி குளிருமின்றி வாழுவாங்க. அவங்க வாழ்க்கையில் ஆண்டவருடைய காரியத்தை குறித்த ஒரு வைராக்கியம் இருக்காது. ஆண்டவருடைய வார்த்தையை நம்பக்கூடிய ஒரு உறுதிப்பாடு இருக்காது. எல்லாத்திலையுமே அவங்க வந்து ஒரு புடியில்லாமையே வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். சோதனை நேரத்தில் விழுவாங்க, பிரச்சனை நேரத்தில் குழம்பி போவாங்க. அவங்க வாழ்க்கையை ஒரு ஆண்டவருக்காகவும் வாழ மாட்டாங்க, உலகத்துக்காகவும் வாழ அவர்களால் முடியாது. இரண்டிலும் நிலையற்றவர்களாய் வாழுகிறார்கள். நிறைய கிறிஸ்துவுடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. எதுலேயுமே அவர்கள் உறுதிப்பாடாக இருப்பது இல்லை. ஏன்? ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பி வாழும்படியான வாழ்க்கை முறை என்பது அவர்களுக்கு இல்லாததுனால எதுலேயுமே அவர்கள் உறுதிப்பாடு. ஒரு நேரம் இப்படி நினைப்பாங்க, ஒரு நேரம் அப்படி நினைப்பாங்க, ஒரு நேரம் இதை செய்யலாமா நினைப்பாங்க, ஒரு நேரம் அதை செய்யலாமா நினைப்பாங்க. இப்படித்தான் அவங்க வாழ்க்கையில் அவர்கள் குழம்பி போய் தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்களே ஒழிய ஒரு உறுதியான ஒரு வாழ்க்கை அவங்களுக்குள்ள விசுவாச வாழ்க்கை இருக்காது. யாக்கோபுன்ற புத்தகத்தில் தேவனுடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. யாக்கோபுன்ற புத்தகத்தில், உனக்கு என்ன குறையா, ஆண்டவரிடத்தில் நீ போ. அங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? 5வது வசனம், யாக்கோபு 1:5, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால்
ஞானம் என்பது ரொம்ப முக்கியம் எங்கள் வாழ்க்கையில். பைபிள் என்ன சொல்லுது? தேவனுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இன்னைக்கு இந்த உலகத்தில் நம்ம பார்க்கறது என்ன? தெய்வ பயம் இல்லை. தேவன் ஒருவர் இருக்கிறார், அவரை நான் கனப்படுத்தி வாழணும், அவருடைய சபையை நாடணும், சபையோடு இணைந்து வாழணும், ஜெப வாழ்க்கை எனக்கு தேவை, அதற்குரிய பலனை கொடுப்பார், அதற்குரிய கிருபையை கொடுப்பார். அந்த விசுவாசம் இல்லாதனால அநேகர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவிக்குரிய பிடிமான மற்றவர்களாகவே காலத்தை ஓடிட்டு இருப்பாங்க. கடைசியில் அவங்க ஆண்டவரிடத்தில் போகும் பொழுது, ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்தோம் அப்படியெல்லாம் வாழ்ந்தோம். ஆண்டவர் சொல்றார், உங்களை எனக்கு தெரியாதப்பா, உங்களை நான் அறியேன். ஏன்னா உனக்கு எடுக்கப்பட்ட எல்லா காலத்தையும் நீ என்ன பண்ணிட்ட? உதாசீனப்படுத்திட்ட. உனக்கு எவ்வளோ தருணங்களை கொடுத்தேன், எவ்வளோ வேலைகளை கொடுத்தேன், எவ்வளோ அருமையான காரியங்களை கொடுத்தேன், அவையெல்லாம் நீ உதாசீனப்படுத்திட்ட. ஆகவே ஒன்றும் எனக்கு தெரியாது. ஏன்னா நான் சொன்ன அதான் சொல்கிறார், நான் சொன்ன பொழுது நீ கேட்கல, நீ கூப்பிடும் பொழுது நான் செவி கொடுக்க மாட்டேன். அதுமாதிரி நீ எல்லாம் யார்கிட்ட வேணாலும் விளையாடலாம், ஆண்டவர்கிட்ட விளையாட முடியாது. நீ விளையாட முடியாது, தெரிஞ்சுக்கோ. நீ எதை விதைக்கிறது அறுக்குது தான் ஆகணும். பல முறை நான் சொல்கிறேன், நம்ம நன்மையை விதைத்தால் நன்மையை அறுப்போம், ஆவிக்குரிய காரியங்களுக்குரிய காரியங்களை விதைத்தால் ஆவிக்குரிய நன்மைகளை அறுப்போம், மாம்சத்துக்குரிய காரியங்களை விதைத்தால் மாம்சக்குரிய காரியங்களை அறுப்போம். சந்தேகமே இல்லைங்க. இப்படி ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில் ஞானம் இல்லையா? ஞானத்தில் குறைவுள்ளவன் என்னிடத்தில் கேட்க கடவன். இவர் நல்ல தேவனுங்க, இவர் கிருபையின் தேவன், இரக்கங்களின் தேவன், தகப்பனை விட மேலானவர். ஆனால் இவர் தேவன்கிறத மறந்துடக்கூடாது. கடவுள் இவர். கடவுளோட நீயும் நானும் விளையாட முடியாது, விளையாடக்கூடாது. இவர் இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர். அவரை பார்த்து என்ன சொல்லுது பாருங்களே, அவர் உங்கள் வாழ்க்கையில் 5வது வசனம், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும். உனக்கு திருப்தியாக கொடுப்பார், வாழ்க்கையில் நிறைவாய் கொடுப்பார். இது வசனம் சொல்லுது. இல்லை அவர் எப்படி கொடுப்பார்? இல்லை அதெல்லாம் கொடுக்க மாட்டார். எந்த இடத்துல ஆண்டோடைய வார்த்தை சந்தேகப்படும்படியான காரியம் இருக்கோ அங்கே சாத்தான் இருக்கிறான். ஒன்று தெரிஞ்சுக்கோ, எந்த இடத்துல ஆண்டோடைய வார்த்தை சந்தேகப்படும்படியான ஒரு மனநிலை இருக்கோ அந்த இடத்துல சாத்தான் இருக்கிறான். இப்போ எத்தனையோ பேர் அவனுடைய வார்த்தையை கேட்குறாங்க, ஆனால் அவங்களுக்கு ஒன்றுமே புரியறதில்லை. ஏதோ வர்றோம், உட்காந்து போகிறோம் தான் தெரியும். ஏன்? ஆவிக்குரிய கண்கள் குருடாக இருக்குதுன்னு பைபிள் சொல்லுது. அதாவது கண்கள் குருடாய் போயிட்டா இந்த ஃபேன் தெரியாது, டியூப் லைட் தெரியாது, நான் பேசுகிறது தெரியாது, என்ன பண்ணுறேன் ஒன்றுமே தெரியாது. எல்லாம் ஒரே இருட்டாக தான் இருக்கும், எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதான் வேதம் சொல்லுது, கண்கள் சொருகி போன குருடர்களாக. ஆனால் கண்கள் திறக்கப்படும் பொழுது டியூப் லைட் இருக்குது, ஃபேன் இருக்குது, நான் நிற்கிறேன், எல்லாம் பார்க்குறேன்ல. அப்போது அந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படலைன்னா ஆவிக்குரிய காரியங்களை பற்றி அவங்களால ஒன்றுமே விளங்க மாட்டாங்க. அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்காது. ஆனால் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவர்கள் மாத்திரம்தான் ஆவிக்குரிய காரியங்களை விளங்கி கொள்ளுவார்கள், உணர்ந்து கொள்ளுவார்கள், அதனுடைய மகிமையை தெரிந்து கொள்ளுவார்கள். ஓ, இது இப்படி இருக்கா, அது அப்படி இருக்கா, இதை செய்யவா அதை செய்யவா. அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர். இடத்துல போகலாம், ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இந்த போராட்டம் இருக்குது, இந்த நெருக்கம் இருக்குதுன்னு சொன்னால் அவர் இறங்குகிறவராக இருக்கிறார். நீ இதை எப்படி என்கிட்ட கேட்கலான்னு சொல்லுகிறவர் அல்ல. கடிந்து கொள்ளாத தேவன்,
அதே சமயத்தில் அவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர் கொடுப்பார். பிசாசு சொல்கிறான், அது எப்படி முடியும்? ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது? அதை நம்ப முடியாது. ஏன்னா அது அவங்களுக்கு முற்றிலும் குருடாய் போன ஆவிக்குரிய காரியங்கள். ஆண்டவர் என்பவர் யார், அவர் எப்படி, எல்லாம் ஒன்றுமே தெரியாமல் போய். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். விசுவாசத்தோட. ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுது. இவர் பொய் சொல்ல மாட்டார், இவர் மனுஷனை போல அல்ல. ஆண்டவர் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. கடவுள் போய் உங்கள்கிட்டையும் என்கிட்டையும் பொய் சொல்ல என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? அவர் பக்கம் நாம் இது என்ன கட்சி சேர்க்கிற கூட்டமாக? இல்லை. ஆண்டவரிடத்தில் பொய்யை சொல்லி நம்ப வச்சு அவர் பக்கமாக சேரும்படியாக நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகிறவர் அல்ல. அவர் யார்? தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், கடவுள். அவர் உன்னுடைய வாழ்க்கையை அவர் எல்லாம் நிர்ணயிச்சிருக்கிறார். எல்லாம் அவருக்கு தெரியும். உன்னுடைய வாழ்க்கையினுடைய முழு காரியம் அவருக்கு தெரியும். அப்போது இவ்வளவு நல்ல தேவனிடத்தில் நாம் போய் தாழ்மையாய், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, காரியம் எப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அப்போ பாருங்க, அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாக இருக்கிறான். அலை என்ன பண்ணும்? இப்படி வரும் போகும், வரும் போகும், எதுவுமே நிலையாக இருக்காது. அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. ஆண்டவரிடத்திலிருந்து அவன் ஒன்றுமே ஏன்னா இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் அவங்க ஜெபத்தை நம்ப மாட்டாங்க. எதுக்காக ஜெபம் பண்ணுறேன்னா ஒரு பெயரளவில் நம்புற ஜெபம் பண்ணுறது தான். ஏதோ ஒரு பழக்க தோஷத்தில் இப்போ நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், ஆண்டவர் செய்வாருங்கிற விசுவாசத்தோடு ஜெபம் பண்ண முடிகிறதில்ல. 8வது வசனத்தில், இரு மனமுள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். பார்த்தீங்களா? 2 மனசு. ஆண்டவரை பின்பற்றலாமா, உலகத்தை பின்பற்றலாமா? ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாதுப்பா. நீ உலகத்துக்காக வாழணுன்னா உலகத்துக்காகவே நீ வாழ்ந்து நீ நரகத்துக்கு போக வேண்டியதான். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். நீ ஆண்டவருக்காக வாழுவாயன்னா ஆண்டவருக்காக வாழ்ந்து மோட்ச ராஜ்யத்தில் அவரிடத்தில் போகணும். 2 கெட்ட நிலையில் நீ வாழவே முடியாது. அதனால தான் ஆண்டவர் வெகு தெளிவாக சொல்லுகிறார், இரு மனமுள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். அவனுக்கு எந்த ஒரு பிடிமானமுமே இருக்காதுங்க. ஆண்டவரை பின்பற்றுதா, உலகத்தை பின்பற்றுதா? ஒருவேளை ஆண்டவருடைய வசனம் உண்மையாக இருக்குமா, அதை நம்ம நம்பலாமா? இல்லை பேசாமல் அதை நம்பி ஏன் நம்ம வாழ்க்கையில் வாழணும், அதை விட்டுட்டு பேசாமல் நம்முடைய ஞானத்தை நம்ப வாழுமா? ஒரு நிலையான ஒரு புத்தி இருக்காது அவங்களுக்கு, நிலையான சிந்தை இருக்காது. அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எதுவுமே அவங்க வாழ்க்கையில் ஒரு பிடி இல்லாமலே வாழ்ந்தோம். நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படித்தான். ஒன்றா ஆண்டவருக்காக வாழணும், இல்லைன்னா ஆண்டவரை விட்டு அவங்க வாழ்க்கையை வேறுபடியாக போய்க்க வேண்டியதான். 2 மனசோடு இருந்தால் சொல்லப்போனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நிலையில்லாமல் வாழ்கிறோம். நமக்கும் சரியில்லை, மற்றவங்களுக்கும் நம்ம ஒரு இடரலாகவே இருப்போம். நம்ம பார்க்குறவங்கள ஆண்டவருடைய சாட்சியாக நம்ம வாழ மாட்டோம். இவர் நல்ல தேவன், கிருபையுள்ள ஆண்டவர், இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர். வேதம் சொல்லுது சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர். இப்படி இருக்கிற இந்த தேவனிடத்தில் நீ 2 மனதோடு இருக்காத. ஜெபம் பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையில் இந்த பிதாவானவர் எங்கே இருக்கார்? பரமண்டலம் இருக்கிற எங்கள் பிதாவே. நிச்சயமாக இருக்கிறவர், ஒரு இடத்துல இருக்கிறவர் என்பதை அவர் எங்கே இருக்கிறார்னு தெரியுது. யார் இடத்துல ஜெபம் பண்ணுறோம்? அதனால நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் இல்லாமல் நிச்சயமாக ஆண்டவர் இடத்துல
நாம் பிரியமாய் வாழ முடியாது. நான் சொன்னேன், ஜெபம் பண்ணல நீ சோதனையில் விழுந்துருவ. பல சோதனை வரும் பொழுது உன்னால் உறுதியாக நிற்க முடியாது. நிலையற்றவனாய் இருமனமுள்ளவனாய் நீ வாழ்வ. ஆண்டவரை நம்பி என்ன பிரயோஜனம்? பிசாசு சொல்லுவான், நீ ஆண்டவர் நம்பி இப்படியே எப்படிப்பா அவர் நம்பினா நீ நிச்சயமாக வாழ முடியுமா? அவரை நீ சார்ந்து வாழ முடியுமா? நீ கோயிலுக்கெல்லாம் போ, சர்ச்சுக்கெல்லாம் போ, பைபிள் வாசி, ஜெபம் பண்ண, ஆனால் முழுக்க அவரை நம்பி வாழ முடியாது. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? இது உலக பிரகாரமான மனுஷனுடைய எண்ணம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலகத்தில் அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் என்ன சொல்கிறாங்க? ஆண்டவரை நம்ப வேண்டியது தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அதுக்குன்னு நீ இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. ஏதோ ஒரு நேரம் பைபிள் சர்ச்சுக்கு போகிறியா போ. அதுக்குன்னு காலை கூட்டம், மாலை கூட்டம், பைபிள் ஸ்டடி, ப்ரேயர் மீட்டிங்கெல்லாம் நீ போயிட்டுருக்க முடியாது. ஏதாவது ஒரு பிசாசு சொல்லுவான், பாரு உனக்கு முடியல, பாரு நீ ரொம்ப பலவீனமாக இருக்கிற, முடியாது, ரொம்ப டயர்டாக இருக்க. உலகத்துக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைக்க முடியும் இல்லை? உலகத்துக்கு பணம் ஐயோ பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறது? ஆனால் ஆண்டவருக்கு என்னால் முடியலை, பலவீனம். பிசாசு சொல்லுவான், நீ ரொம்ப டயர்டாக இருக்க, பரவாயில்ல பார்க்கலாம் பின்னால். அப்போ உலகத்தை நீ கனப்படுத்த தெரியுது, ஆண்டவரை கனவீனப்படுத்துகிறையே, ஆண்டுடைய காரியத்தை நீ அலட்சியப்படுத்துகிறையே. அதே பிசாசு சொல்லுவான், அதை நியாயப்படுத்துவான். இல்லைன்னா நீ இப்படி அப்புறம் எப்படி நீ படிக்க முடியும், எப்படி பிள்ளைகளை படிக்க வைக்கிறது, எப்படி குடும்பத்தை நடத்த, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவ, இப்படி சொல்லுவான். நீ உன்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு வரணும்னு ஆண்டவர் சொல்லலை. ஆனால் முதல்ல ஆண்டவரை வையே. அல்லே வேதம் ஒன்று சொல்லுது, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் போன வாரம், அது முன்ன வாரமா. நீ எவ்வளவு தான் சம்பாதிச்சாலும் நீ பொத்த பையில் போட்டுருவப்பா அப்படின்னா என்னென்னா அது நிற்காது, அது ஆசீர்வாதமாக இருக்காது உனக்கு. ஆனால் அதுவே ஆண்டவருக்கு பயந்து கொஞ்சம் சம்பாதித்தாலும் அது உனக்கு மன திருப்தியை கொடுக்கும், அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நிறைய பேர் என்ன நினைக்கிறது, ஐயோ அவங்க அப்படி இருக்கிறாங்களே, இவங்க இப்படி இருக்காங்க, நான் இப்படி இருக்கிறேனே. ஆனால் நம்ம என்ன நினைக்கணும், என்னை விட எத்தனையோ பேர் கீழான நிலையில் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் என்னை விட கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆகாரம் இல்லை, கஷ்டத்தின் மேலே எத்தனையோ கஷ்டம். அப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது என்னை ஆண்டவர் எவ்வளோ நல்லபடியாக வைத்திருக்கிறார். அப்போ நன்றி உள்ளவர்களாக இருக்கணுமே ஒழிய அதை விட்டுட்டு இல்லாததவன். இஸ்ரேல் மக்களுடைய பாவம் அதுதான். ஆண்டவர் எவ்வளோ நன்மைகளை கொடுத்தார், அதில் அவங்க திருப்தியாக இல்லை. ஆண்டவர் உண்மையை சொல்ல போனால் எத்தனையோ பேருக்கு இல்லாத சிலாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். எவ்வளோ பேருக்கு கஷ்டம், அன்னன்னைக்கு சாப்பாடுறது கூட கஷ்டம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறார், நமக்கு எவ்வளோ காரியங்களை கொடுத்துருக்கார். ஆண்டவரே எத்தனையோ பேருக்கு இல்லாத காரியத்தை எனக்கு கொடுத்துருக்குறேன், ஒரு திருப்தி இருக்குங்க. ஆனால் இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணாங்க, ஒரு கஷ்டம்னு வந்த உடனே முறுமுறுக்க ஆரம்பித்தாங்க. ஐயோ இந்த வனாந்தரத்தில் ஆண்டவர் நமக்கு மன்னாவை கொடுக்கிறார், எவ்வளோ நம்மை வழி நடத்திட்டுருக்காரு, எவ்வளோ முறை நமக்கு உதவி செய்திருக்காரு, சிவந்த சமுத்திரத்தையே பிளந்து நம்மெல்லாம் வழி நடத்தியிருக்காரு, எவ்வளோ பேருக்கு இல்லாத நன்மை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஐயோ ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் எவ்வளோ நன்மையை கொடுத்துருக்கீர் ஆண்டவர். எத்தனையோ பேருக்கு இல்லை, எத்தனையோ பேர் ஆரோக்கியம் இல்லை. இன்றைக்கி நான் என்னுடைய நண்பனோடு கூட நாங்கள் ஒரு இடத்துல போய் சாப்பிட்டோம். என்னோடு படித்த நண்பர் தான். ஆனால் அவரை பார்க்கும் பொழுது ஒரு ஒரு தலையெல்லாம் சொட்டையாகி நடக்க முடியாமல் இப்படியே நடந்துக்கிட்டு, பார்த்தாவே அவர் ஒரு ரொம்ப வயதான ஒரு மனுஷனை போல காணப்படுகிற ஒரு காரியத்தை பார்க்கும்பொழுது, ஆண்டவரே அதே வயசு, ஆனால் எனக்கு இம்மட்டும் பலம் கொடுத்துருக்கிறீர். அது யார் கொடுக்கறது? ஆண்டவர் தான் கொடுக்குறார். யாருக்கு எப்படி வேணாலும் வியாதி வரலாம், என்ன கஷ்டம் வரலாம்.
இங்கிலாந்தில் இன்னைக்கு இங்கிலாந்து ராஜா குடும்பம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது. ராஜா குடும்பம், அந்த இங்கிலாந்து ராஜா, அவருக்கு என்ன புற்றுநோய் வந்துருச்சு. இன்னும் ஒரு 3 வருஷம் தான் உயிரோடு இருப்பார்னு சொல்கிறாங்க. அவருக்கு புற்றுநோய். சரி, அவருக்கு தான் அப்படி இருக்குன்னா அவருக்கு 2 மகன்கள். ஒருத்தர் பேர் வில்லியம், இன்னொருத்தர் பேர் ஹாரி. அந்த ஹாரி என்ன பண்ணுறாரு, இங்கே இருக்கவே பிடிக்கல. அந்த அண்ணன் குடும்பத்தோடு கூட சந்தோஷமாக இருக்க முடியல. ஏன்னு கேட்டால், இவங்க அப்பா பாருங்கள், இங்கிலாந்து நாட்டில் பாருங்கள், கடவுள் பயமே இல்லாமல் வாழ்கிறாங்க பாருங்களேன். அவங்க அப்பா, உங்களுக்கு தெரியும், டயானான்னு ஒரு அழகான ஒரு மனைவி அவருக்கு. அப்படி அழகான மனைவி இருக்கும் பொழுது இந்த மனுஷன் வேறு பெண்ணோடு கூட தொடர்பு. அந்த பெண் ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க, இன்னொருத்தர் கல்யாணம் ஆனவங்க. இவருக்கு அந்த அம்மா மேலே ஒரு ஆசை. இந்த அவருக்கு இருக்கிற மனைவி அழகான மனைவி டயானா. கடைசியில் அந்த டயானா ரொம்ப மனசு நொந்து போய், தன்னுடைய கணவன் இப்படி இருக்காருன்னு, அந்த டயானா இன்னொரு மனிதனோடு பழக்கம் ஏற்பட்டு, அந்த மனிதனும் அந்த டயானாவும் எகிப்தில் ஒரு பெரிய ஒரு பணக்காரன். 2 பேரும் வேகமாக ஒரு காரில் ஒரு டனலில் போயிட்டுருக்கும் பொழுது, அந்த நாள்லலாம் எப்படின்னா, இந்த நிருபர்களெல்லாம் ஃபோட்டோ பிடிப்பாங்க. இந்த மாதிரி சில காரியங்களெல்லாம் பார்த்து பத்திரிக்கையில் போட்டுருவாங்க. அதனால் அந்த அம்மா இப்படி முகத்தை இப்படியே மறைச்சி அப்படியே இது பண்ணுது, உள்ளே உட்காந்துக்கிட்டு. ஆனால் இவங்க துரத்துறாங்க. எப்படியாவது போய் முன்னால் ஃபோட்டோ எடுத்து, இப்படி எடுத்து அப்படி எடுத்துன்னு துரத்தும் பொழுது, கடைசியில் அந்த காரு ஒரு பயங்கரமாக அந்த ஒரு சோத்தில் போய் அடித்து, ஏன்னா ஓட்டுறவன் பயங்கரமாக ஓட்ட வேண்டியதாக இருக்குது. அந்த அம்மாவும் இறந்து போனாங்க. கூட இருந்த அந்த டயானாவோட கூட பழகின அந்த ஒரு மனுஷன் இறந்து போயிட்டாங்க. இறந்து போன உடனே அந்த நேரத்துக்காக காத்திருந்த இவர் என்ன பண்ணார், இன்னொருத்தருடைய மனைவி, அவர் அந்த அம்மாவோட இவர் திருமணம் செய்து கொண்டார். அதுமாதிரி இல்லை, இப்படி ஒரு மிருகத்துக்கொத்த ஒரு காரியம் பாருங்கள். இதெல்லாம் ஆண்டவருக்கு பயப்படாமல் வாழ்ந்த ஒரு காரியம். இப்போ இவருக்கு புற்றுநோய் வந்துருச்சு. நல்ல வாலிப காலத்தில் வாழ்ந்தார், பண்ணினார். ஆனால் இப்போ புற்றுநோய் வந்துருச்சு. இன்னும் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தான் உயிரோடு இருப்பார். இப்போ இந்த 2 பசங்களுக்குள்ளேயும் பிரச்சனை, ஒருத்தருக்கு ஒருத்தர் பகை. ஏன்னு கேட்டால், இந்த மூத்த பையன் இவருடைய அந்த 2வது மனைவியோட கூட நல்ல ஒரு பழக்கம். அந்த சின்ன பையனுக்கு அது பிடிக்கல. ஏன்னா தன்னுடைய தாயை கொல்லுவதற்கு இந்த அம்மா தான் காரணம். கோடி 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 பணம் இருக்குது, ஆனால் சமாதானம் இல்லை. அதோடு இல்லை, இவருடைய மூத்த மகன் ஜார்ஜ் என்றவர், அவருடைய மனைவிக்குமே புற்றுநோய் வந்துருச்சு. இப்போ மாமனாருக்கும் புற்றுநோய், மருமகளுக்கும் புற்றுநோய். இந்த குடும்பத்தில் இப்போ சந்தோஷமே இல்லை. இங்கிலாந்தில் மிகப்பெரிய முதல் குடும்பம். ஏன்னா ஆண்டவருக்கு பயப்படலை. இப்போது அந்த குடும்பமானது மற்றவங்கெல்லாம் பார்த்து பரிதாபப்படுறாங்க. ஐயோ, இந்த குடும்பம் இப்படி ஆகிப்போச்சே, சாதாரண பிரஜையெல்லாம் கூட இப்படி ஆகிப்போச்சே இந்த குடும்பம். 2 பேருக்கும் புற்றுநோய் வந்துருச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானம் இல்லை, சண்டை, கலவரம், கோடி கோடி பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? யோசனை பண்ணி. அதுமாதிரி நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நமக்கு தெரியாது. ஒன்றே தெரிஞ்சுக்கங்க, எப்போவுமே மனிதன் அன்று கொள்ளுவான், தேவன் நின்று கொள்ளுவார். அதனால் எப்போவுமே நம்ம பயப்படணும். ஆண்டவர் நின்று கொண்டுருவாருங்க. நீ தப்ப முடியாது, தெரிஞ்சுக்கோ. ஆனால் உண்மையாக நம்ம ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே
நான் வாழ்க்கையில் சரியில்லாமல் வாழ்ந்தேனே, மன்னியும், என் பாவங்களெல்லாம் மன்னி, இனிமேல் நான் அப்படி வாழ மாட்டேன். ஒரு தெய்வ பயம் இருக்கணுங்க. தெய்வ பயம் இல்லாததுனால தான் இப்போ இந்த குடும்பத்தை பார்த்து இங்கிலாந்து நாடே அப்படி பரிதாபப்படுது. ஐயோ, இந்த குடும்பமே இப்படி சீரழிஞ்சு போச்சே. இந்த பிள்ளைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தாயோட சரியாக இல்லை, அப்பாவோட சரியாக இல்லை. இப்போது அந்த தன்னுடைய ஜார்ஜ் அவர் தன்னுடைய மனைவி விட்டு வேறு ஒரு ஃபங்க்ஷன் பாயிண்ட், பல குழப்பம். ஆகவே இன்றைக்கி இங்கிலாந்து இளவரச குடும்பம் என்பது ஒரு பெரிய ராஜ குடும்பம். அந்த காலத்தில் ஆண்டவருக்கு பயந்து இருந்தாங்க, பைபிளெல்லாம் நம்பினாங்க. ஆனால் இப்போ எல்லாம் விட்டுட்டாங்க. பாருங்கள், இந்த குடும்பத்தில் இப்படி ஆன உடனே நினச்சிருப்பாரா இந்த ராஜா? இந்த நினச்சி கூட இருக்க மாட்டார். தனக்கு புற்றுநோய் வரும், இன்னும் 3 வருஷம்தான் அவர் உயிரோடு இருப்பார்னு சொல்கிறாங்க. அந்த புற்றுநோய் 3 வருஷம் உயிரோடு இருக்கிறது இருக்கட்டும், மரிப்பது என்பது ரொம்ப கஷ்டம். அந்த வேதனையை யார் சகிக்கிறது? 3 வருஷமும் உயிரோடு இருக்கிறதும் நரகத்தில் இருக்கிற மாதிரி ஆயிற்று. அந்த வலி வேதனை எவ்வளோதான் மருந்து கொடுத்தாலும் அது வலி தீராது. புற்றுநோய் பார்த்தீங்களா? அதனால தேவனுக்கு பயப்பட கற்றுக்கொள், அவரை நோக்கி கூப்பிட, ஆண்டவரே உதவி. ஆனால் இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம் நமக்கு பலம் இருக்குது, பணம் இருக்கலாம், அதை செய்யலாம், செய்ய. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது தெரியுங்களா? அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், செஞ்சிட்டே இருக்கட்டும். நீதியாய் வாழ்கிறோம், நீதியாக வாழட்டும், அதற்குரிய பலனை நான் கொடுப்பேன். நீ எத்தனையோ பேர் குடும்பத்தில் ஐயோ நல்லா இருந்தாங்க, திடீர்னு பார்த்தா இப்படி ஆகிப்போச்சு. ஏன்? தெய்வ பயம் இல்லை. ஆனால் நம்ம எதை விதைக்கிறோமோ அதை அறுத்து தான் ஆகணும். பாவத்தை விதைச்சாங்க இந்த ராஜ குடும்பமே தான். கோடி கோடி சொத்து இருக்குது, ஆனால் சமாதானம் இல்லை. இன்றைக்கி எல்லாமே உலகமே பரிதாபப்படுது. என்ன, அவங்களாம் கிரேட் பிரிட்டன் சொல்கிறவங்க, அதாவது பிரிட்டன் அந்த நாட்டு, ஆனால் உலகத்தையே ஆண்டவர்கள் அவர்கள். கிரேட் பிரிட்டன். நம்ம எல்லாம் ஆண்டவங்க இங்கிலாந்து வெள்ளைக்காரங்க ஆண்டாங்க. நம்மளை மட்டுமில்லை, உலகத்தின் பல நாடுகளை ஆண்டாங்க, கிரேட் பிரிட்டன். ஆனால் இன்றைக்கி பயங்கரமான ஒரு வருத்தம். அவை புற்றுநோய்ங்கிறது வந்தது பெருசில்லை, அந்த சாவே வேதனை. 3 வருஷம் அவர் உயிரோடு இருந்தாலும் அந்த வேதனையோடு அணுவணுவாக சாக வேண்டியதாய் வரும். மருமகள், அவருடைய மருமகள் எவ்வளோ வயசு இருக்குங்க பாருங்கள், சின்ன வயசு. ஒருவேளை 35 வயசு இருக்குமோ எனக்கு தெரியல, ரொம்ப வயசு இருக்காது, மீறி போனால் 40க்குள்ளே இருக்கலாம். அந்த அம்மாவுக்கு புற்றுநோய். யாருக்காக இருந்தால் என்ன, கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார். கீமோதெரப்பி கொடுத்து தான் ஆகணும், ரேடியேஷன் கொடுத்து தான் ஆகணும், முடியெல்லாம் கொட்டி போயிடும். எவ்வளோ வேதனை பார்த்தீங்களா? கடவுளுக்கு பயப்படணுங்க, ஆண்டவருக்கு பயந்து அவரை நோக்கி பார்த்து நம்ம அவரை கனப்படுத்து. உன்னால் கனப்படுத்து, அவரை கனவீனப்படுத்து, ஒன்று அவர் கனவீனப்படுத்திடுவார். உடனே தெரியாது, ஆனால் பின்னால் தெரியும். அப்போ புலம்பி பிரயோஜனம் இல்லை. இப்போ புற்றுநோய் வந்துருச்சு, ஆண்டவரே மன்னியும்னு சொன்னால் கூட புற்றுநோய் போயிருங்களா? அவர் கண்டிப்பாக ஒரு வேளை ஆண்டவர் மன்னிக்கலாம், பாவங்களெல்லாம் உணர்ந்து மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பார் ஆண்டவர். ஆனால் இந்த புற்றுநோயினால் சாகிறது கொடுமையான சாவு, அணுவணுவாக சாகும். அந்த ராஜ குடும்பத்தில் இப்படியெல்லாம் வரலைங்க, முன்னெல்லாம் வந்தது கிடையாது. முன்னெல்லாம் அவங்க கடவுளுக்கு கொஞ்சம் பயந்து இருந்தாங்க, இப்போ கடவுள் பயம் போனதுனால அந்த சாபம். பாருங்கள், பைபிள் ஒன்று சொல்லுது, இது சொல்லி முடிக்கிறேன். நீ செய்கிற பாவம் உன்னோட போகிறதில்லை, நீ செய்கிற பாவம் உன் பிள்ளைகள் மேலே வரும், உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலே வரும், அவருடைய பிள்ளைகள் மேலே வரும், அடுத்த சந்ததி வரைக்கும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும். அதே காரியம் நீ ஆண்டவருக்கு பயந்தா, வேதம் அழகா சொல்லுது ஏசாயாவில், உன்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் மத்தியில் தெய்வ பயம் இல்லை. அதுதான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சாட்சி இல்லாத வாழுகிற வாழ்க்கை. அதனால் கர்த்தருக்கு நீ பயப்படு, கர்த்தர் உன்னை கனப்பட. ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கும் பொழுது, உண்மையாய்
ஜெபிக்கும் பொழுது அவர் பதில் கொடுக்குறார். ஆனால் அவரை நோக்கி நம்ம ஜெபிக்காமல், இன்றைக்கி நிறைய பேர் ஜெபம் பண்ணுறதில்ல. சரியாக தனியாக உட்காந்து ஜெபம் பண்ணவே மாட்டாங்க, பண்ணுறதில்லை. நீ என்ன ஜெபம் பண்ணாதெல்லாம் என்ன பிரச்சனைன்னா, சோதனை வரும்போது டப்புன்னு நீ விழுந்துருவ, நீ பொறுமை இழந்துருவ, எரிச்சல், கோபம், சண்டை, சச்சரவு. அதாவது ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு போவான்னு சொல்லவே முடியாதுங்க. அல்லது உனக்கு பிசாசு எந்த அளவுக்கு தூண்டி உன்னை, யூதாஸ் என்ன பண்ண, ஆண்டவரை காட்டி கொடுத்தான். கடைசியில் என்னாச்சு, அவன் நாண்டு கொண்டு செத்தான். அருமையாலே ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா, நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்குங்க, நம்ம தப்ப முடியாது. நம்ம மனுஷன் இல்லை, இவர் கடவுள். நீ ஒருவேளை மனுஷனிடத்தில் நீ எப்படியானாலும் வாழலாம், எப்படியானாலும் ஜீவிக்கலாம், ஆனால் கடவுளில் தப்ப முடியாது. ஆகவே தான் வேதனை சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தேவை. ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த உலகத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது கடவுள் பயமற்ற ஒரு உலகம். முக்கியமாக கிறிஸ்தவர்கள் மத்தியில் கடவுள் பயம் இல்லை ஆண்டவரே. கர்த்தாவே, ஆனால் யார் உமக்கு தப்ப முடியும்? ஆனாலும் கூட எங்களை தாழ்த்தி, ஆண்டவரே எங்களை மன்னியும் என்று சொல்லும் பொழுது நீர் மன்னிக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னிக்கிறீர், எங்களுடைய மீதலை மன்னிக்கிறீர். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவன் தன் பாஞ்ச பாவத்தையெல்லாம் அவனை விடவே மாட்டான்னு சொல்லி பிடித்து கொண்டு இருக்கும் பொழுது அவன் வாழ்வடைய முடியாது. ஆனால் அவைகளை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். ஆண்டவரே, எனக்கு தெய்வ பயம் இல்லாத ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் மத்தியில் தெய்வ பயம் இல்லை ஆண்டவரே. போதகர்கள் மத்தியில் தெய்வ பயம் இல்லை ஆண்டவரே. கர்த்தாவே, பிஷப் மத்தியில், ஆயர்கள் மத்தியில், பாஸ்டர்ஸ் மத்தியில் தெய்வ பயம் இல்லாத ஒரு காலம் அது. ஐயோ ஆண்டவரே, அவங்களாம் எப்படி தான் இந்த உலகத்தில் ஆண்டவரே அவர்கள் செய்த பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கும் ஆண்டவருடைய உண்மையான மன்னிப்பை கேட்டு அவர்கள் மனம் திரும்பவில்லை என்றால், ஆண்டவரே என்ன கணக்கு கொடுக்க முடியும்? தெய்வ பயமில்லாத இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவ உலகம், ஆண்டவரை அறியாதவர்களை விட்டு விட்டாலும் கூட கிறிஸ்தவர்கள் அறிந்தவர்கள் தெய்வ பயம் இல்லை ஆண்டவர். எங்கே பார்த்தாலும் துணிகரமான பாவங்கள். ஆண்டவரே மன்னியும் தகப்பனே, உம்முடைய வார்த்தை பொய் சொல்லாது ஆண்டவரே. ஆனாலும் உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடும் பொழுது தகப்பனே, பரமண்டலங்கிற எங்கள் பிதாவே, நீ தெளிவாய் பரலமன்றிருக்கிற உம்மை நோக்கி ஆண்டவரே, அந்த ரங்கத்தில் நாங்கள் கேட்கிறவர்களுக்கு வெளியரங்கமாய் பலன் அளிக்கிறீர் ஆண்டவரே. தேவா, நீர் இறங்கும் கர்த்தாவே, நீ இறங்கும் ஆண்டவரே. தேவனே, நீர் விட்டுவிடாதிரும். ஐயோ, இங்கே வருகிற ஜனங்கள் எல்லாம் ஒருவேளை மனம் திரும்பாமல் போனால் ஆண்டவரே, இந்த வேதத்தின்படி பார்க்கும் பொழுது அவருடைய ஆண்டவரே வாழ்க்கையில் ஒருவேளை கிருபையை போக்கடித்து மாயை பின்பற்றி கிருபையை போக்கடித்தார்கள் என்று சொல்லுகிறது. மாயை தான் அவர்களுக்கு பிரதானமாக. இன்றைக்கு ஒருவேளை பலம் இருக்கலாம், ஆனால் வயசு ஆக ஆக பலம் போயிடும், குன்றிவிடும். ஆண்டவரே, சிலுவையிலுமே பலியாய் ஒப்பு கொடுத்து அந்த அன்பை நாங்கள் எண்ணி பார்க்கும் பொழுது தேவா எங்களுக்கு உதவி செய். நோக்கி பார்க்க கிருபை தாரும், வழி நடத்தும். இந்த சபையில் உயிர்மீழ்ச்சி வேணும் ஆண்டவரே. ஐயோ, இந்த ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும், எவ்வளோ வார்த்தையை கேட்குறாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் ஆண்டவரே அவர்கள் உண்மை அலட்சியப்படுத்திட்டா அன்னைக்கு கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிடும் பொழுது உங்களை நான் அறியேன், உங்களை எனக்கு தெரியாது என்று சொல்லிவிடுவீர் ஆண்டவரே. ஐயோ, ஒருவரும் அவ்விதமாக போய வேண்டாம். ஒருவரும் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஆண்டவருக்கு பிரியமில்லாதவர்களாய் வாழ்ந்து இந்த உலகத்தில் எண்ணத்தை ஆண்டவரை அவர்கள் சேர்க்க முடியும்? இந்த உலகத்தில் அவங்க எவ்வளோ பணம், பொருள், பொன் எல்லாம் இருந்தாலும் ஒரு நாள் கண்ணை மூடும் பொழுது ஆண்டவரே, ஐயோ தாப்பனே,
உடைய வாழ்க்கை எங்கே முடியும்? ஒன்றா நரகம் என்னெல்லாம் மோட்சம். உண்மையான ஆண்டுடைய கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய பிள்ளைகளாக அவங்களுடைய பாவங்களையெல்லாம் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு தங்களை தாழ்த்தி அனுதினமும் அவர்கள் ஆண்டவரே தேவ பயத்தோடு ரட்சிப்பை நிறைவேற பிரயாசப்பட்டிருப்பாங்கன்னா அங்கே மோட்ச ராஜ்யத்துக்கு போவாங்க, இல்லைன்னா நரகத்துக்கு போவாங்க. ஐயோ ஆண்டவரே, இங்கே இருக்கிற ஒருவரும் அப்படி போய் தன்னுடைய வாழ்க்கையில் நரகத்துக்கு போயிட்டா திரும்ப அங்கேருந்து ஆண்டவரே ஒரு 1000 வருஷம் 2000 வருஷம் 3000 வருஷம் கழித்து மீட்கப்பட முடியாது. ஐயோ ஆண்டவரே, 10,000 20,000 50,000 100,000 1 கோடி வருஷமும் அவர்கள் நரகத்தில் தான் இருப்பாங்க. 1 கோடி வருஷம் ஆனாலும் ஐயோ ஆண்டவரே, ஒரு 2 கோடி வருஷம் நரகத்தில் தான், 10 கோடி வருஷம் நரகத்தில் தான். ஐயோ அது முடிவே இல்லைன்னு சொல்லுது. ஐயோ ஆண்டவரே, ஒரு ஆத்மா நரகத்துக்கு போவதை போல ஒரு கொடுமை என்பது இந்த உலகத்தில் அவள் பிறவாதிருந்தால் நலமாக இருக்கும் என்று சொல்லுகிறது ஆண்டவரே. பிறக்காமையே இருந்தால் பரவாயில்லன்னு இயேசு சொல்கிறார். பிறந்தும் நரகத்துக்கு போயிட்டா. ஆண்டவரே, நீர் பேசும் கிருபையாயிரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.